இப்போ எனக்கு முட்டி வலி இருக்கிறனால நான் அதுக்கு நிறைய மூவ்மெண்ட் தரக்கூடாதா, இல்லை கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணிக்கலாமா, நான் ஜாகிங்லாம் போகலாமா அப்படின்னு அவங்க நிறைய பேருக்கு கேள்விகள்லாம் இருக்கும். அதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் டாக்டர்? ஒரு மனிதன் எப்பவுமே முடங்கிடணும்னு நினைக்கவே மாட்டாங்கம்மா. என் கிளினிக் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏறி வந்து தான் பேஷண்ட் என்னை பார்க்கணும், லிஃப்ட் கிடையாது. வரும்போதே சொல்லுவாங்க, ஏன் டாக்டர் இவ்வளோ தூரம் மேலே ஏற்ற விட்றீங்க. முடியாமல் வந்தவங்க அடுத்தது மேரத்தான் 5K ஓடுற அளவு கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. 50 இயர்ஸில் கூட நாங்கள் வந்துட்டு ஓட வச்சுருக்கோம். வீட்டு வேலைலாம் நான் இனிமேல் செய்யவே முடியாதா, அவ்வளோதானா, நான் எல்லாரையும் டிபெண்ட்டாக இருக்கணுமான்னு கேட்டவங்க கூட அவங்க வேலையும் மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கிற அளவுக்கு மாறி இருக்காங்க. இப்போ பெண்களுக்கு வந்து மசில் வந்து வீக் ஆகுது அப்படின்னா எந்த மசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் டாக்டர்? மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாயிண்ட்ல வலி வந்துருச்சு, ஒரு ஸ்பைனில் அவ்வளோதான் நான் என் லைஃப்னு. பேக்கில் பெயின் வந்துச்சுன்னா அது நிறைய காரணங்கள் இருக்குது. நியூட்ரிஷியஸ் ஃபுட், ப்ராப்பர் எக்ஸசைஸ், அப்புறம் ப்ராப்பர் ஸ்லீப், இது மூணுமே அருமருந்து. இதை ப்ராப்பராக பண்ணிட்டாங்கனாலே நமக்கு இன்டர்னல் மெடிசன்ஸ் நிறைய தேவைப்படாது. இப்போ சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு என்னுடைய சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு கடமை என்னென்னா, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து. ஹலோ மக்களே, நம்ம உடலில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு சொல்யூஷன் தரத்துக்காக இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் தர்மேஷ் குபேந்திரன் இருக்கார். இவர் வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உடல் இயக்கவியல் மருத்துவரும் கூட. சென்னையிலே இவர் ஒருத்தர் மட்டும்தான் உடல் இயக்கவியல் மருத்துவராகவும் இருக்கார், அதுவும் ஆயுர்வேதத்துலேயும் கூட இருக்கார். இந்த காம்பினேஷனில் இருக்கிறது ரொம்ப ரேரு. அவங்கள ஷோவில் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கம்மா. ஓகே டாக்டர், நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம மசில் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆக என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் டாக்டர்? பேசிக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்னது டாக்டர்? நிறைய எக்ஸசைசஸ் இருக்குமா. எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக்னு எக்ஸசைஸ் இருக்குது, ஐசோடோனிக் எக்ஸசைசஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து ஐசோகினடிக் எக்ஸசைஸ். இந்த மசில் மூமெண்ட் மூணுத்தையும் வச்சு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸே டிசைன் பண்ணியிருக்காங்க. சின்னதாக நம்ம வந்துட்டு ஏரோபிக் எக்ஸசைசஸ் தான் முதல்ல பண்ணணும். ஜாகிங் போகிறது முடியாதவங்க ஸ்டார்டிங் வந்து ரன்னிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்விம்மிங் ஆரம்பிக்கலாம். ஸ்விம்மிங் தெரியாதவங்க ஸ்விம்மிங் பூலில் வாக்கிங் மாதிரி பண்ணி ஆரம்பிக்கலாம். இதெல்லாமே சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸ்ட்ரென்த் கண்டிஷனிங் ட்ரைனிங் இருக்குது. இது வந்து சின்ன சின்ன வெயிட்ஸ் வச்சுட்டு கொடுப்பாங்க. உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரியான பாடி வெயிட்ஸை வச்சுட்டு சின்ன சின்ன எக்ஸசைசஸ் கொடுப்பாங்க. இது வந்து பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போகலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் ஸ்திரத்தன்மை. இப்போ ஒத்த காலில் நின்னா எத்தனை நேரம் அவர் வந்து பாடி ஷேக் ஆகாமல் நிற்கிறார் அந்த மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மொபிலிட்டி, ஜாயிண்ட்டோடைய மூமெண்ட்ஸ், இதுக்கப்புறமா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, மசிலோடைய மூமெண்ட், அந்த ரேஞ்ச் டிஃப்ரெண்ட்டாக எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது பாடியிலன்றதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன எக்ஸசைசஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து முடிச்ச அப்புறமா ஸ்ட்ரென்த் கண்டிஷன், ஹையர் அண்ட் எக்ஸசைசஸ், வெயிட்ஸு வித் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ், இந்த மாதிரி போகலாம். இதெல்லாம் வந்துட்டு ஒரே நாளில் சொல்லிட முடியாது. இதை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதோடைய பேசிக்ஸோடு சொல்லும் போது இன்னும் நல்லா மக்களுக்கு புரியும். ஓகே டாக்டர், அப்போ இதில் ஒரு காமனாக ஒரு டவுட் இருக்கும் டாக்டர் எல்லாத்துக்குமே. நீங்கள் ஜாக்கிங் சொன்னீங்க, இப்போ நிறைய பேருக்கு இந்த முட்டி வலி நிறையவே இருக்குது. அவங்கெல்லாம் இப்போ என்ன நினச்சிப்பாங்கன்னா, இப்போ எனக்கு முட்டி வலி இருக்கிறனால நான் அதுக்கு நிறைய மூவ்மெண்ட் தரக்கூடாதா, இல்லை கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணிக்கலாமா, நான் ஜாகிங்லாம் போகலாமா அப்படின்னு அவங்க நிறைய பேருக்கு கேள்விகள்லாம் இருக்கும். அதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் டாக்டர்? ஒரு மனிதன் எப்பவுமே முடங்கிடணும்னு நினைக்கவே மாட்டாங்கம்மா. என்னுடைய பிரின்சிபலாக தான் என் கிளினிக் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறி வந்து தான் பேஷண்ட் என்னை பார்க்கணும். நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் வைக்கல, லிஃப்ட் கிடையாது. வரும்போதே சொல்லுவாங்க, ஏன் டாக்டர் இவ்வளோ தூரம் மேலே ஏற்ற விட்றீங்க அப்படின்னு. இப்போ நான் சொல்லுவேன், ஏறி வாங்க, இதுக்கு தானே அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு தானே நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கே வரீங்க, ஏறி வாங்க. எப்படி ஏறணும், எப்படி இறங்கணும், ஒரு நோய் இருந்ததுன்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்து, தெராப்பியும் ப்ராப்பராக கொடுத்து, எக்ஸசைஸும் டிசைன் பண்ணி, சப்ளிமெண்ட்ஸு, ஃபுட்டு எல்லாமே பார்த்து கொடுக்கும்போது அவங்க வந்து 15 டேஸ் ட்ரீட்மெண்ட்டோ 20 டேஸ் ட்ரீட்மெண்ட்டோ முடிச்சுட்டு போக சொல்ல கன்ஃபார்மாக எனக்கு சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்திருக்குன்னு. அப்போ தான் சொல்லுவேன், முதல்ல வந்து ஒரு மனிதன் வந்து முடங்கணும்னு நினைக்கவே மாட்டான். அடுத்த லெவலுக்கு போகணுன்னா அவன் அந்த மூமெண்ட்ஸை ப்ராப்பராக பண்ணணும். ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேட்டு அந்த மூமெண்ட்ஸை ப்ராப்பராக பண்ணாமல் நிற்கிறது சரியில்லாமல், உக்காறது சரியில்லாமல், படுக்கிறது சரியில்லாமல்,
ஒரு வெயிட்டு தூக்குறது சரியில்லாமல் இந்த மாதிரிலாம் அவங்க இர்ரெகுலராக பண்ண தான் வந்து ஜாயிண்ட்டுக்கு லோடு ஏறி அவங்களுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் வரும். ஸோ அதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு எப்படி நிற்கணும், உட்காரணும், எழுந்திருக்கணும், உங்களுக்கு இன்ஜுரி இருக்க சொல்ல எந்த அளவில் தான் உட்காரணும், எந்த அளவுக்கு போகக்கூடாது, இதையும் ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க அடுத்த கட்டத்துக்கு அந்த வலி இல்லாத ஜாயிண்ட் ஃப்ரீயாக மூவ் பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க. ஓகே டாக்டர். அப்போ உங்ககிட்ட பார்த்துட்டு வரவங்க எல்லாருமே டாக்டர் எனக்கு சரியாயிடுச்சு, நீங்கள் ஒரு 3rd ஃப்ளோரில் கூட வச்சுக்கோங்க, நான் மேலே ஏறி வந்து பார்க்குறேன் உங்களை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக வந்து உதைப்பாங்க. ஃபஸ்ட்டு படிக்கட்டு ரொம்ப நல்லது. ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முடியாமல் வந்தவங்க அடுத்தது மேரத்தான் 5K ஓடுற அளவு கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. 50 இயர்ஸில் கூட நாங்கள் வந்துட்டு ஓட வச்சுருக்கோம். அதே மாதிரி 60 இயர்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டு வேலைலாம் நான் இனிமேல் செய்யவே முடியாதா, அவ்வளோதானா, நான் எல்லாரையும் டிபெண்ட்டாக இருக்கணுமான்னு கேட்டவங்க கூட அவங்க வேலையும் மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கிற அளவுக்கு மாறியிருக்காங்க. முதல்ல வந்து மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாயிண்ட்டில் வலி வந்துடுச்சு, ஒரு ஸ்பைனில் அவ்வளோதானா என் லைஃப்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் பெயின் வந்துச்சுன்னா அது நிறைய காரணங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா நர்வ் இன்ஜுரி இருக்கா, இல்லை வெறும் மசில் மட்டுமா, இல்லை அந்த லோக்கலைஸ்டு இன்ஜுரியா, எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி நர்வ் இன்ஜுரிலேயே எத்தனை கிரேடிங்கில் போயிருக்கு இதெல்லாமே பார்க்கும்போது அவங்களோட பயத்தை நீக்கி நம்ம ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அவங்க அடுத்த லெவலுக்கு வந்து அவங்களோட உடல் மாற்றங்களை நல்லா உணர்வாங்க. ஓகே டாக்டர், கேட்கும் போதே சூப்பராக இருக்குது. கால் உடஞ்சி வந்தால் கூட அவங்க கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா நம்ம 50 கிலோமீட்டரே ஓடிடலாம் போல இருக்கே. கண்டிப்பாக அவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓடணும்னு நினைக்கிறவங்கள வந்து நம்ம ட்ரைனிங்கும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே அவங்க மைண்ட் செட்டோடு நம்ம பார்த்து கொடுக்கும்போது நல்ல சேஞ்சஸ் வரும் அவங்களுக்கு. இனிமேல் என் வாழ்க்கை வந்து ஃப்ரீடம், மூமெண்ட் ஃப்ரீடம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எனக்கு இருக்காது. நான் 80 வயசானாலும் என்னோடய உடலில் நான் எப்படி ட்ரெஸ்ஸை போடுறது, புடவையை எப்படி கட்டணும், என்னுடைய உள்ளாடைகளை நான் எப்படி போடணும், செருப்பை எப்படி போடணும், ஷூவை எப்படி போடணும், எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மசில் மூமெண்ட் எப்படி இருக்கோ அதை வச்சு நம்மளுடைய ஜாயின்ட் மூமெண்ட் இதெல்லாம் வச்சுட்டு அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கே ஓ இவ்வளோ தானே டாக்டர், நான் தப்பு பண்ணியிருக்கேன், உடனே மாற்றிடுவாங்க. மாற்றும் போது நல்ல சேஞ்சஸ் அவங்களுடைய உடலில் ஏற்படும். ஓகே ஓகே டாக்டர், ஸோ நிறைய விஷயம் சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு வந்து மசில் வந்து வீக் ஆகுது அப்படின்னா எந்த மசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் டாக்டர்? ஒரு பெண்களுக்கு எந்த மசில் வீக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்லேயே நிறைய வகைகள் இருக்குது. பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறுவை, தெருவை, பேரிளம் பெண், நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், ஒரு ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கீழே விழுந்தால் அது பாட்டு எழுந்து ஓடி போயிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் காலேஜ் வராங்க, அதுக்கப்புறமா மன வாழ்க்கையில் ஏற்படுறாங்க, வீட்டு வேலைகள் செய்கிறாங்க. இது ஒரு சமுதாயத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா லோடு. ஸோ நம்மளுடைய சொசைட்டியில் வந்து பெண்கள் வந்து ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து அவங்க பண்ணி கொடுத்தா அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் பெண்களுக்கும் ஒரு சந்தோஷம், குடும்பத்துக்கும் ஒரு சந்தோஷன்ற அளவில் தான் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த இடம், இப்போ நிறைய வெயிட்டு தூக்கி வீட்டு வேலை செய்கிறாங்க, உடனே அதை எடுத்து போட்டு உடனே ஆஃபீஸ் போகிறாங்க, திருப்பி வராங்க, அவங்களோட பர்சனல் கேருக்கு டைம் இருக்காது. ஸோ பேசிக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர் ப்ரீதிங் எக்ஸசைசஸ், இதெல்லாம் பண்ண அவங்களுக்கு வந்து இன்ஜுரியை நிறையா ப்ரிவெண்ட் பண்ணலாம். இந்த வீட்டு வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைனில் லோ பேக் பெயின் வர்றதுக்கோ, ஷோல்டரில் பெயின் வர்றதுக்கோ, முட்டி வலி வர்றதுக்கோ நிறையா காரணங்கள் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஹாம்ஸ்ட்ரிங் பேக் மசில்ஸ் புல்லு, அதே மாதிரி வந்து வயிற்றில் கிராம்ப்பு, இந்த ஷோல்டர் மசில்ஸ் புல்லு, ஷோல்டர் மசில் டியர், இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு மேஜர் ரீசனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து எவ்ரி 15 நாளே அவங்களோட உடலில் பயங்கரமான மாற்றங்கள் இருக்குது. இந்த ஹார்மோன்ஸ் மாற்றங்கள் ஏற்படுறதுனால கூட ஒரு மசில் வீக்னஸ் ஜென்ரலாகவே ஏஜ் அட்டன் பண்ணவங்கலேருந்தே இது வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதுலேருந்து வெளியில் வரணுன்னா உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கேர்ள்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஏஜ் கேட்டகரி ஏற்ற மாதிரி அந்த மசில்ஸ் எல்லாமே இதாகும் அப்படி தானே சார்? அவங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு விதமான சரியாக கேர் எடுக்கலைன்னா கன்ஃபார்மாக வரும். ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் ஃபுட்,
ப்ராப்பர் எக்ஸசைஸ், அப்புறம் ப்ராப்பர் ஸ்லீப். இது 2 தான் அருமருந்து. இது 3மே அருமருந்து. இதை ப்ராப்பராக பண்ணிட்டாங்கனாலே நமக்கு இன்டர்னல் மெடிசன்ஸ் நிறைய தேவைப்படாது. அவங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸையும் நல்லா பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 விஷயம், நல்லா தூங்கணும், நல்லா உணவு நல்லா எடுக்கணும், அதே மாதிரி எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணணும். இதே வந்து ஒரு பெரிய மருந்தாக அமையும். தமிழக தேர்தல் களம் 2026. யாருடன் யார் கூட்டணி? வெல்ல போகும் அணி எது? பரபரப்பான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் வழங்குகிறோம். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.